விக்னேஷ் டிவி நேயர்களே, நடந்து முடிந்த நமது எழுப்புதல் வாலிபர் முகாமின் ஒரு சிறிய தொகுப்பு இதோ உங்களுக்காக. கடந்த ஆகஸ்ட் 15 திருச்சி மொராய் சிட்டியில் வைத்து இவ்வாலிபர் முகாமை தேவன் ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்தார். வேன்கள், பஸ்கள் மூலம் நமது பணித்தள கிராமங்களிலிருந்து வாலிபர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டனர். அநேகர் தங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கும் அவருடைய ஊழியத்திற்கும் தங்களை அர்ப்பணித்தனர். முகாமின் ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவனுடைய மகிமை மைதானத்தில் நிரம்பி இருந்தது. இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் வாலிபர் பிரிவு பொறுப்பாளரான சகோதரர் அவினாஷ் அவர்கள் முகாமின் ஆசீர்வாதத்திற்காக ஆரம்ப ஜெபம் செய்து தொடங்கி வைத்தார். திருச்சி பட்டணமே அசையும்படியாக, தமிழ்நாடை அசையும்படியாக கர்த்தர் இந்த எழுப்புதல் கூடுகையை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்திற்கு பின்னர் அருமையான பாடல் வேலை மூலம் இம்முகாம் ஆரம்பிக்கப்பட்டது. இம்முகாமை நமது விஎம்எம்மின் ஜெனரல் செக்ரட்டரி சகோதரர் சந்தோஷ் அவர்களும் அவரது துணைவியார் எபன் சந்தோஷ் அவர்களும் தொகுத்து வழங்கினர். பிசாசு கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு சொல்லி தப்பான வழியில நம்மை கொண்டு போக முடியும். நீங்க கடைக்கு போனீங்கன்னா பொருள் வாங்கணும்னா நம்ம கையில பணம் இருக்கும், கரன்சி நோட் இருக்கும்ல, அது அரசாங்கம் அடிக்கிற பணம், அது செல்லுபடி ஆகும். அதே இது ஒருவேளை கள்ள நோட்டு தெரியாம நம்ம கையில வந்துட்டா, உங்க கையில இருந்துச்சுன்னா நீங்க அரெஸ்ட் பண்ணப்படலாம். கள்ள நோட்டு செல்லாது பாருங்களேன். பிசாசும் அதே போல பைபிள்ல உள்ள சில வசனங்களை திரித்து நம்மை தவறான உபதேசங்களுக்குள் நடத்த முடியும் என்று சொல்லி பைபிள் நம்மை எச்சரிக்கிறது. கேள்வி, அப்ப எது உண்மையான பைபிள் டீச்சிங், எது உண்மையான பிரசங்கங்கிறது எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டா, ஒரு கரன்சி நோட்டை யூஸ் பண்ற ஒரு பேங்கர் நல்ல நோட்டை அவருக்கு அடிக்கடி தொட்டு யூஸ் பண்ணிட்டே இருக்கிறனால கள்ள நோட்டை கண்டுபிடித்து விடுவார். அதே போல நம்ம கையில இருக்கிற பைபிளை திரும்ப திரும்ப வாசிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருந்துச்சுன்னா, தப்பான வசனத்தை திரித்து பேசக்கூடிய பிசாசின் பொய்களை ஈஸியாக கண்டுபிடித்து விடலாம். ஒரு மனுஷன் நம்மளை உயர்த்தினா அவனோட உயரத்துக்கு தான் நம்மளை உயர்த்த முடியும். ஆனா வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவர் நம்மை உயர்த்தினால் அவருடைய உயர்த்துக்கு நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இதைத் தொடர்ந்து வந்திருந்தவர்களை ஆக்ஷன் சாங் மூலம் நமது முயமம் குழுவினர் உற்சாகப்படுத்தினார்கள். இதைத் தொடர்ந்து நமது சகோதரர் பரதன் அவர்கள் தன்னுடைய வாலிப வயதில் நண்பன் மூலம் எப்படி ஆண்டவரை ருசி பார்த்தார் என்பதையும், ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு நல்லவராய் கிரியை செய்தார் என்பதையும் வந்திருந்த வாலிபர்களுக்கு சாட்சியாக கூறினார். எதுக்காகவோ ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எதுக்காகவோ தேடுதலோட இருக்கீங்களா? ஆண்டவரை நோக்கி பாருங்க. அடுத்ததாக நமது திருச்சி மாவட்ட மிஷனரி சகோதரர் ஆல்வின் ஜாக்கப் அவர்கள் நடத்திய ஆராதனை வேலை வந்திருந்த வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் தெய்வ பிரசன்னத்தினால் நிரப்பியது. என் மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. இதைத் தொடர்ந்து சென்னை பெதஸ்தா மருத்துவமனை ஊழியர்கள் ரட்சிப்பை குறித்து கோரியோகிராஃபி செய்து காட்டிய விதம் வந்திருந்த வாலிபர்கள் இருதயத்தை தொட்டது. பாத்தீங்களா, உங்களை விளை வைக்கிறது எனக்கு எவ்வளோ ஈஸின்னு. உங்களோட ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்றது தான் என்னோட குறிக்கோள். என்ன பாக்குறீங்க? நீங்க எல்லாரும் என் கண்ட்ரோல் தான். என்கிட்ட இருந்து உங்களை யாரும் தப்பிவிக்க முடியாது. எனக்கு கிடைக்காத பரலோகம் வேற யாருக்குமே கிடைக்க கூடாது. இன்னும் அநேக வாலிபர் எனக்கு வேணும். யாரையும் விட மாட்டேன், விட மாட்டேன், விடவே மாட்டேன். அடுத்ததாக நமது மிஷனரிகளின் பிள்ளைகள் 79வது சுதந்திர தினத்தை கருத்தில் கொண்டு இந்தியாவிற்காக ஜெபிப்போம் என்ற பாடலுக்கு நடனமாடினர். நம் மொழிகள் வேறாகினும் நம் ஒரு தாய் மக்களே, நம் நிறங்கள் வேறாகினும் நம்மில் வேற்றுமை இல்லையே. எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம். இயேசு விடுவிக்கிறார் ஊழியர் சகோதரர் சாம் ஜெபராஜ் அவர்கள் தேசத்திற்காக சிறப்பு மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். ஒரு பெரிய ரட்சிப்பின் எழுப்புதல் இந்தியாவில் வரப்போகிறது. அதற்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேலூர் இமானுவேல் நாடக குழுவினர் மிஷனரி ஜோசப் டாமியன் அவர்களின் வாழ்வை நாடகமாக நடித்தது வந்திருந்த அனைவரின் உள்ளத்தையும் அசைத்தது. ஐயா, நீங்க எங்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சீங்க. நாங்க உங்களை அவமானப்படுத்தி உங்களை அடிச்சு துரத்து விட்டோம். ஆனாலும் எங்க மீது ஏன் இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க? ஐயா,
எங்களுக்கு இருந்த அதே வியாதி உங்களுக்கு வந்துடுச்சு ஐயா. இதைத் தொடர்ந்து டாக்டர் ஷாரன் டேவிட் கணேசன் அவர்கள் வேல்ஸ் தேச எழுப்புதல் சரித்திரத்தை கூறி நம் தேச எழுப்புதலுக்காக வாலிபர்களை நீங்கள் எழும்ப வேண்டும் என்று வாலிபர்களை உற்சாகப்படுத்தி பேசினார். இன்னைக்கு நான் ஜெபிக்கல, நான் நாளைக்கு ஜெபிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் உறங்கி இருந்தார்னா ஒரு தேசத்தோட எழுப்புதல் அவர் மூலியமா வந்திருக்காரு. அவர் ஒப்பு கொடுக்காரு ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நான் என்னோட தேசத்துக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஒரு வாலிபன் ஒப்பு கொடுத்தா. இன்னைக்கு இந்த கிரவுண்ட்ல ஏசப்பா அப்படிப்பட்ட ஒரே ஒரு வாலிபனை தேடிதான் வந்திருக்காரு. நீங்க ஏன் அந்த ஒரு வாலிபனா இருக்க கூடாது? அதைத் தொடர்ந்து திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் எஸ் இனிகோ இருதயராஜ் அவர்கள் முகாமில் கலந்து கொண்டு வாழ்த்து செய்தி அளித்தார். மேலும் பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்களும் முகாமில் கலந்து கொண்டு வாலிபர்களை உற்சாகப்படுத்தி வாழ்த்துரை வழங்கினார். இதைத் தொடர்ந்து நமது கிராம மிஷனரி இயக்க ஊழியத்தின் ஸ்தாபகர் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள் இந்த கதைகள் தெரியுமா, பன்றி மேய்த்தவனின் கதை, தலையாட்டி பொம்மைகளின் கதை, சிம்ரி கஸ்பின் கதை என்ற தலைப்பில் தேவ செய்தியை வந்திருந்த வாலிபர்களுடன் பகிர்ந்து கொண்டார். அவனுக்கு அப்பா கூட இருக்கிறதுக்கு பிடிக்கல, அப்பா வீட்டுல இருக்கு பிடிக்கல, அப்பா சொல்ற வயிறார சாப்பாடு சந்தோஷம் அதெல்லாம் பிடிக்கல. நீ எப்பொழுது தகப்பனை விட்டு பிரிகிறாயோ, பிரிகிற எண்ணத்தோடு இருக்கிறாயோ, அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில துக்கம் ஆரம்பித்து விட்டது, குறைவுகள் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். நான் சொல்றேன், இன்றைக்கு அந்த இளையகுமாரனை வரவேற்று அதை ஆண்டவர் உன்னை வரவேற்கும்படி இந்த வளாகத்திலே உன்னை தேடி வந்திருக்கிறார். நீ ஒத்த வார்த்தை சொன்ன போதுங்க, ஏசப்பா என் வாழ்க்கையை நம்முடைய கைகளில் அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னா போதுங்க, இளையகுமாரனை வரவேற்றி அவனை ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்க எல்லோரையும் வரவேற்று உன்னை ஆசீர்வதிப்பார் ஐயா. இதைத் தொடர்ந்து இயேசு விடுகிறார் ஊழியத்தின் ஸ்தாபகர் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் வாலிப வயதில் எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுப்பது, எப்படி பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது என்று தேவ வார்த்தை பகிர்ந்து கொண்டார். வாலிப வயதின் பலன் என்ன தெரியுமா? வாலிப வயதின் வல்லமை என்ன தெரியுமா? பரிசுத்தம். பரிசுத்தம் தான் ஒரு வாலிபனுடைய வல்லமை, பரிசுத்தம் தான் ஒரு வாலிபனுடைய பலன் என்பதை மறந்து விடாதே. யோசேப்பு என்கிற ஒரு வாலிபன் பாவத்திற்கு விலகி ஓடினான். என் தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை செய்வது எப்படி? யாரும் என்னை கவனிக்காவிட்டாலும் தேவன் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பாவத்துக்கு நான் இடம் கொடுப்பது இல்லை. யாரும் என்னை காணவில்லை, யாருக்கு தெரியாது என்று எண்ணினாலும் என்னை தீட்டுப்படுத்த நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று ஒரு இளம் வாலிபன் பாவத்திற்கு விலகி ஓடினான். ஆகவே தேவன் அவனோடு கூட இருந்து ராஜ்யத்தில் உயர்ந்த ஸ்தானத்திற்கு அவனை கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தானியேல் தீர்மானம் பண்ணுகிறான், வாலிபனே, வாலிப மகளே, இந்த வாலிப வயதிலே பரிசுத்தமாய் வாழ்வதுதான் நீ எடுக்க வேண்டிய தீர்மானம். ஆண்டவருடைய பெரிதான வல்லமை மைதானம் முழுவதும் வெளிப்பட்டது. மழையோ கடும் வெயிலோ இல்லாமல் தேவன் மிகவும் இதமான கால சூழ்நிலை கொடுத்து இம்முகாமை ஆசீர்வதித்தார். இந்த முகாமிற்காக ஊக்கமாக ஜெபித்த, தியாகத்தோடு கொடுத்த தங்களுடைய பிரயாசத்தையும் பங்களிப்பையும் ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கலந்து கொண்ட வாலிபர்கள் தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருக்க ஜெபியுங்கள். May God bless you.